நேர்மையான யானைக்குட்டி. ஒரு காட்டில் ஒரு சின்ன யானைக்குட்டி இருந்தது. அதுக்கு பொய் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் காட்டுல பழங்கள் காணாமல் போச்சு. அனைத்து விலங்குகளும் அந்த யானைக்குட்டியை சந்தேகப்பட்டாங்க. யானைக்குட்டி சோகமா சொன்னது, நான் எதையும் எடுக்கல. உண்மை இதுதான். சில நேரத்துக்குப் பிறகு குரங்கு தான் பழங்களை எடுத்தது என்று தெரிய வந்தது. அப்போ எல்லா விலங்குகளும் யானைக்குட்டியிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த நாளிலிருந்து யானைக்குட்டி நேர்மையின் அடையாளமானது. பொய் பேசாமல் வாழ்ந்தால் மனம் என்றும் நிம்மதி பெறும். சின்ன குழந்தை என்றாலும் நேர்மை பெரிய குணமாகும். உண்மை பேசும் வார்த்தைதான் உலகத்தை அழகாக்கும். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? எப்போதும் உண்மை பேச வேண்டும். தவறு செய்யாதபோது பயப்பட வேண்டாம். நல்ல பழக்கம் நம்மை உயர்த்தும். நேர்மை இருந்தால் நம்பிக்கை தானாக வரும். குழந்தைகளே, சொல்லுங்க. 1. யானைக்குட்டி என்ன நல்ல பழக்கம் வைத்திருந்தது? 2. நீங்க பொய் பேசாமல் இருந்த அனுபவம் இருக்கா? 3. உண்மை பேசுறது நல்லதா? ஏன்? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க.